அது முத்து என்கிற மாதிரி முத்தா இருக்கட்டும், தென்காசி RSS இதா இருக்கட்டும், அது என்ன ராமநாதபுரம் அஸ்வினி குமார் மீதான அட்டாக்கா இருக்கட்டும், உடனே தூக்கி இஸ்லாமியர்கள் மீது போட்டிருக்கீங்க. அப்படி இல்லாம போன போது இவங்க யாரையாவது தூக்கல போட்டுக்கணும். எவ்வளவு பெரிய அது விஷயம் தெரியுமா? நீங்க ஒரு 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 மத ரீதியான மோதலை உருவாக்குவதற்கான ஏற்பாடு. ஆனா இவ்வளவும் அப்புறம் பொய்ன்னு ஆயிருக்கு. அவங்க சொந்த காரணத்துக்காக ஆயிருக்காங்கன்னு ஆயிருக்கு. அப்ப இவங்களை என்ன பண்ணாங்க? நீ டெரரே இல்லைன்னு சொன்னாயில, எப்படா இது நடந்ததுன்னு கேட்கணும். ஒருத்தம் கூட அந்த இடத்துல போலீஸ்காரனும் இல்லை, ராணுவமும் இல்லாமல் போனது தற்செயலானதா அப்படிங்கிற கேள்வியை கேட்கணும். நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் ராஜினாமா பண்ணணும்னு கேட்கணும். இப்ப அவன் எதை மாத்தி விட்டான்? நீங்க எல்லாரும் நம்ம எல்லாரும் சேர்த்து எதை பேசிட்டு இருக்கோம்? ஆக்சுவலா இவங்க உண்மையில பதவியில் நீடிப்பதற்கு எந்த தகுதியும் இல்லாதவர்கள். நான் எங்கேயுமே இப்படி தாக்குதல் நடக்காது, எவ்வளவு செக்யூரிட்டி இருந்தாலும் அதெல்லாம் மீறி வர முடியாது. பத்தான்கோட்டும் ஊரியும் என்னங்க, ராணுவ முகாமுக்குள் வந்து அடிச்சானா இல்லையா? பார்லிமெண்ட்டுக்குள்ளே வந்தாங்க. பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே வந்தான். நான் ராணுவ முகாமுக்குள்ள வந்ததை சொல்றேன். அப்ப நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, நிதானமாக வரட்டும். யார் குற்றம், அது இவன் தீர்ப்பு சொல்லி எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடுவான். அதுக்கு பின்னால உண்மை வர்ற அன்னைக்கு சத்யபால் மாலிக் வீட்டில் ஒரு ரெய்டு விட்டா சரியா போயிடும், முடிஞ்சு போகும், எல்லாம் முடிஞ்சு போகும். சத்யபால் மாலிக் இப்ப பேசுறாரா? யாராவது அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போக முடிஞ்சுதா? முடிஞ்சு போச்சு. இங்க 22 என்கவுண்டர், போலி என்கவுண்டர் நடந்தது குஜராத்தில். அமித்ஷா தப்பிச்சிட்டார்ல. ஆனா அந்த 22 என்கவுண்டரும் செஞ்சவன் எவனோ ஒருத்தர் இருக்கணும்ல. ஹிரேன் பாண்டியா கொலை வழக்கு என்னாச்சு? எவன் கொண்டான்னு இன்னைக்கு வர கண்டுபிடிச்சாங்களா? ஓ மினிஸ்ட்ரியில ஹோம் மினிஸ்டரா இருந்தவன் கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன? எதுக்கும் சம்மந்தம் இல்லாம போயிட்டே இருப்பாங்க. எனவே அந்த மாதிரியான பயங்கரவாதிகள் எவ்வளவு மோசமோ அதுக்கு கொஞ்சமும் குறையாதவர்கள் இவர்கள். என்ன பிரச்சனைனா, அவன் பாப்புலரா ஒரு 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 மைண்ட் செட்டை உருவாக்குன பிறகு உங்களால என்ன பண்ண முடியறது இல்லைன்னா, பொதுவெளியில உண்மை பேச வேண்டியவங்களே அதை பேசுறது இல்லை. பயம் வந்துடுது, நமக்கே பயம் வந்துடுது. இது ஏதோ தீவிரவாதிகளை ஆதரிக்கிறது மாதிரி ஆயிப்போமோங்கிற பயம் வந்துடுது. உடனே எல்லாரும் அப்படி பேச வேண்டியவங்களும் அதை மட்டும் கண்டிச்சுட்டு, ஏய் நீ ஒரு செய்தி போடுறாங்க. கடும் கோபத்தோடு மோடி வந்தாராம். கடும் கோபத்தோடு வந்தவர் ஸ்ரீநகருக்கு போக வேண்டியது தானே? என்ன பண்ணிடுவாரு கடும் கோபத்தை? இந்த கடும் கோபம் என்பது யாரு இவற்றை சொன்னாரா? நேரம் அமித்ஷா கண் சிவந்தது. அமித்ஷா கண் சிவந்தது என்னது? அதுக்கு பேர் என்னது? அது அப்படியே அந்த அந்த கொழுந்து விட்டு எரிகிறதுக்கு இவங்க எல்லாம் தூவம் போடுறாங்க. வரட்டும், உண்மை வரட்டும், வந்த பிறகு பேச.